Hi friends, welcome to Thirumathi Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த பட்டன் மஷ்ரூமை எப்படி க்ளீன் பண்ணுற ப்ராசஸை தான் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு சாதாரணமாக கூல் வாட்டரே எடுத்துக்கோங்க, சில் தண்ணியே எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நான் பட்டன் மஷ்ரூம் தான் வாங்கியிருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். மேலே இருக்கிற அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி நெகத்தால் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பீல் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லா மஷ்ரூமையும் இதே ப்ராசஸ்லேயே பண்ணிவிடுங்க. பாருங்கள், நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஒன்லி 3 ஸ்டெப்ஸ் தான். அவ்வளோதான். இதே மாதிரியே எல்லா மஷ்ரூம்ஸையும் நான் அதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இன்னொரு அதே மாதிரியே கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு பாதி அளவு எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதில் இப்போ நம்ம க்ளீன் பண்ண மஷ்ரூம்ஸ் எல்லாம் அதில் போட்டு இது ஒரு 10 to 15 minutes இது அப்படியே இருக்கட்டும். மூடி வச்சிடுங்க ஓரமாக. ஏன்னா இதில் சின்ன சின்ன கிருமிகள்லாம் இருக்கும். சின்ன பூச்சி ஏதாவது இருந்தால் கூட அது செத்துடும். அதனால தான். அப்புறம் லைட்டாக நம்ம கை வைக்கிற சூடில் தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அதை நான் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம எலுமிச்சம்பழத்தில் அந்த தண்ணியில் வச்சுருக்கோம்ல, இந்த மஷ்ரூமை எடுத்து இந்த ஹாட் வாட்டரில் போட்டுக்கோங்க. இந்த தண்ணி நம்ம கை வச்சு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கிற அந்த சூடு தான் வச்சுக்கணும். ரொம்ப சூடு வச்சிடாதீங்க, ரொம்ப ஹாட்டாக வச்சிடாதீங்க தண்ணி. அந்த மஷ்ரூம்ஸை எடுத்து நான் இந்த தண்ணியில் மாற்றிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ எல்லாம் மாற்றியாச்சு. இது ஒரு 10 minutes இருக்கட்டும். இதில் இப்போ 10 minutes ஆகிடுச்சு. இப்போ நான் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஆல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.